ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாகட்டும் என்று இந்த ஒரு சின்ன ஜிக்ஸர் வீடியோவை துவங்குகிறேன். கைஸ், இப்போ வந்து ஜிக்ஸர் எஸ்எஃப்ல வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் காமிக்க சொன்னார். அதனால அந்த ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம் என்னென்ன இருக்குது, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சீட்டை தரடா. ஓகே, சீட்டை கலட்டினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரேயில் ரப்பர் ஸ்ட்ராப் போட்டு இங்கே இருக்குது டூல்ஸ். இதில் வந்து ஆனால் வந்து டூல்ஸ் வந்து நிறையா தான் இருக்கும். இதில் அப்பாச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேனர் தான் இருந்தது. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ளக்கு கழட்டுறது, இன்ஜின் ஃப்ளக்கு கழட்டுறதுக்காக ஒரு டூல்ஸு கொடுத்துருக்காங்க. 12, 10, 14, 17. 14 வந்து எனக்கு எதுக்குன்னு தெரியலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 10, 12 கொடுத்துருக்காங்கல்ல. இந்த 12 வச்சு நம்ம வந்து இந்த சாரி கார்டெலாம் வந்து கழட்டி மாட்டிக்கலாம். சாரி கார்டு அதே மாதிரி 10 வச்சு இந்த இதை கழட்டலாம், செயின் மேலே உள்ள கார்டை கழட்டலாம். ஒரு ஸ்டாரு மைனஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அலங்கீஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் இந்த டூல்ஸை வச்சு இந்த பைக்கோட 2 சைடு டோரு, ஃபேரிங் இது அப்படியே கழட்டினேன். ஃபேரிங்கை கழட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலங்கி இது, அப்புறம் ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இது இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அலங்கி இருக்குல்ல, இந்த அலங்கி ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து சரி இந்த லிவர் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், 2 in 1 ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் போட்டேன்னு வச்சுங்களேன், இது புதுசுங்கிறனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதை வந்து இதில் சொருவிட்டோன்னா கரெக்டாக நிற்கிறப்போ நம்ம இதை வந்து இப்படி ஸ்க்ரூ ட்ரைவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து அலங்கியை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த அலங்கீஸை வச்சு இந்த டோரை கழட்டலாம்னு சொன்னேன்னா, இப்போ என் கையில் வந்து 5 mm அலங்கி இருக்குது. நம்பர் தெரியுதா உங்களுக்கு? இந்த 5 mm அலங்கி வந்து கரெக்டாக இதில் செட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? இதில் செட் ஆகும். இந்த 4 mm இருக்குது பாருங்கள், இது வந்து இதில் செட் ஆகும் இந்த டோரில். தெரியுதா? 1, 2, அதுக்கப்புறம் இந்த சீட்டுக்கு கீழே ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம இந்த அலங்கியை வச்சு 5 இதை வச்சு இதை 2ஐயும் கழட்டலாம். கழட்டிட்டு உங்களுக்கு கழட்டி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே காமிக்கிறேன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இது 5 mm அலங்கி, இதை வச்சுட்டு நான் இதை கழட்டுறேன் பாருங்கள். 2ஐயும் கழட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீட்டை வந்து ஜஸ்ட்டு இப்படி தூக்குனிங்கன்னா அந்த சீட்டு இப்படி வந்துடுச்சா? இதில் பாருங்கள், இதில் ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? 2 சைடும் கொடுத்துருப்பாங்க, 2 டோருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 mm நம்ம சீட்டை கழட்டினோம்ல, அதே அலங்கி தான் இதுக்கு செட் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்துக்கிட்டிங்களா அந்த சீட்டுக்கு உள்ளே என்ன நெட் இருந்துச்சுன்னு. அதுக்கு மேலே இந்த ஃபேரிங் எப்படி கழட்டுறேன்னு பார்த்திங்கன்னா நான் காமிச்சேன்ல, சீட்டுக்கு கீழே ஒரு நெட்டு, கீழே ஒரு நெட்டு, இது 2 5, இது வந்து 4. தெரியுதா உங்களுக்கு? இதை கழட்டிட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இதை வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாரோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான ஹூக்கு மாதிரி வச்சு உள்ளே தள்ளிங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடும். நகத்தை அப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா இந்த இது வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கழட்டணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து 2 பட்டன் லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்தோன்னே அப்படியே பேனில் வந்து இந்த சைடு உருவுனிங்கன்னா இங்கே 2 லாக்கு மாதிரி இருக்கும், சேர்ந்து இப்படி கழட்டிட்டு வந்துடும் இந்த பேனலு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி இஷ்யூ ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்மளே வந்து யாரோட ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே வந்து பிரித்து வண்டியில் உள்ள டூல்ஸை வச்சு நம்ம பிரித்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதான் கைஸ் இந்த டூல்ஸோட வீடியோ. இதில் வந்து இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு காமிச்சிட்டேன், எப்படி அந்த சைடு டோரை கழட்டணும்னு சொல்லிட்டேன். இவர் தான் வண்டியோட ஓனர். ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி ஃபுல் ரிவ்யூ நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை. அதனால வந்து நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. அகைன் ஒரு ஓனர்ஷிப் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ வரும், மாடிஃபை வீடியோ வரும், பைக் ரிவ்யூ வீடியோ வரும். என் பேர் உமார், நம்ம சேனல் பேர் ஜிக்ஸி உமார். டாடா பை பை, see you.